புதியகம் கூலிங் கிளாஸ் ரிவ்யூவில் இந்த வாரம் நம்ம பார்க்குற படம் டொமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ். கௌதம் வாசுதேவ் மேனன் தமிழில் நிறைய ஹீரோஸை வச்சு டைரக்ட் பண்ணி இப்போது மலையாளத்துக்கு போயிருக்காரு. மலையாளத்தில் சூப்பர் ஸ்டாரான மெகா ஸ்டார் மம்முட்டியை வச்சு அவர் இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா ஷெர்லக் ஹோம்ஸ் கதை தான். டொமினிக் அப்படிங்கிற மம்முட்டி வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் வச்சு நடத்திட்டு வர்றாரு. கோகுல் சுரேஷ் அப்படிங்கிறவர் வாட்சன் மாதிரி அவர்கிட்ட அசிஸ்டண்டாக போய் சேர்றாரு. இவங்க குடியிருக்கிற ஃப்ளாட்டோட ஓனர் விஜய் வெங்கடேஷ், மிஸ் மாதுரி, அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு லேடிஸ் பர்ஸ் கிடைக்கிது. இந்த பர்ஸ் யாரோடதுன்னு பாருப்பா அப்படின்னு மம்முட்டிட்டு சொல்கிறாங்க. மம்முட்டி அந்த பர்ஸ் யாரோடதுன்னு பார்க்க போய் அந்த பர்ஸ் யாரோடதோ அந்த பர்ஸோட சொந்தக்காரங்களான பூஜா அப்படிங்கிற கேரக்டர் என்னாச்சுன்னு சொல்லி அவங்க தொலைஞ்சு போகிறாங்கன்னு தெரிய வருது. அப்போது இந்த மாதுரிக்கு, அதாவது ஹவுஸ் ஓனருக்கு, இன்னும் எப்படியாவது அதை கண்டுபிடிங்கிறாங்க. ஏன்னா இந்த ஹவுஸ் ஓனருக்கு ஒரு மகன் 2-3 வருஷமாக காணோம். கப்பலில் வேலை சார் அவர் வருவார்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்னா அப்படி தானே அந்த அம்மாவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியோ அதை தேடு, நீ வந்து எனக்கு வாடகை கூட கொடுக்க வேண்டாம், 4 மாதம் வாடகை கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. மம்முட்டி வந்து அந்த காணாமல் போன பொண்ணை தேடி போகிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ரிவீல் ஆகுது. கடைசியில் அந்த பூஜா என்னானாங்க, பூஜாவுக்கு ஒரு எக்ஸ் லவர் இருந்தாங்க கார்த்திக், அந்த கார்த்திக்கையும் தேடி இந்த கதை போகுது. கார்த்திக்கு என்னாச்சுன்னு சொல்லி போகிற ஒரு கதை வந்து ஃபைனலாக ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டோட முடியுது. வழக்கமான ஒரு மர்டர் மிஸ்ட்ரி தான் அப்படின்னாலும் அந்த ஃபைனல் ட்விஸ்ட் வந்து ஒரு ஃபைனலுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்மளாலுமே கண்டுபிடிக்க முடியுது. அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ரொம்ப ட்ராக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்லோ சைக்கிள் ஓட்டுற மாதிரியே தான் கதை போகுது. மம்முட்டியோட கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. வழக்கமாக சிபிஐ ஆஃபீஸர் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அப்படி இப்படி வரணும் அப்படிலாம் இல்லாமல் மம்முட்டியாகவே நடிச்சிருக்காரு. ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அவர் சொல்லிட்டு சில பொய்களை சொல்லி கொஞ்சம் ஃபன் பண்ணுறாரு. அந்த ஃபன் அப்புறம் வந்து அந்த அசிஸ்டண்ட்டுக்கு இவர் கற்றுக் கொடுக்குற 2-3 விஷயங்கள், ஒரு விஷயத்தை எப்படி அப்சர்வ் பண்ணணும், அதை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிற விஷயங்கள் இதெல்லாமே நல்லா இருக்குது. ஆனாலும் அந்த மாதிரியான ஒன்லைனரோ அல்லது கொஞ்சம் மர்டர் மிஸ்ட்ரிக்கு தேவையான ட்விஸ்ட்டுகளோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தால் இந்த படம் சூப்பராக இருந்திருக்கும். பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மலையாள ரிவ்யூவர்ஸ் எல்லாமே கிடிலன் பெர்ஃபார்மன்ஸான மம்முட்டி அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இதில் அவரான சட்டிலான ஒரு நடிப்பு, தேவையான இடங்களில் ஒரு ஃபைட்டு அப்படியெல்லாம் பண்ணுறாரு. ஈவன் ஒரு ஃபைட்டில் அவரே அடி வாங்கிட்டு அதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்கிறது எல்லாமே அது எல்லாமே கொஞ்சம் ஃபன் ப்ளஸ் ஹீரோயிசம் கலந்து கௌதம் வாசுதேவ் மேனன் ஸ்டைலில் பண்ணியிருக்கிறதும் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும்னா இந்த பெங்காலி ஆக்ட்ரஸ் சுஷ்மிதா பட், நந்திதா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட கௌதம் வாசுதேவ் மேனனுக்கும் பரதநாட்டியத்துக்கும் ரொம்ப ஒரு கனெக்ட் இருக்குது. என்ன இருந்தால் மாதிரியே இதுலேயும் பரதநாட்டியம் எல்லாம் வருது. அந்த ஒரு ஃபைட் சீனுக்கு பின்னால் அந்த பரதநாட்டியம் கொடுத்துருக்குற அந்த ஐடியா எல்லாமே ஜிவிஎம்மோட பெக்யூலியர் ஐடியா, அதெல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனாலும் செகண்ட் ஹாஃபில் அந்த 20-25 நிமிஷம் இந்த ஸ்பீடு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு கொஞ்சமாவது இருந்ததுன்னா படம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு தோன்றதை நம்மளால் தவிர்க்க முடியல. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய பேர் பாப்கார்னெல்லாம் வாங்க போய் வந்து உட்காந்தாலும் அந்த படம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓடிடியில் வரும்போது பொறுமையாக உட்காந்து போய் காஃபி சாப்பிட்டு வந்து உட்காந்து அப்படியே பார்க்குறதுக்கான படமாக இது இருக்குது. ஆனாலும் தேட்டரில் போய் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இது தேட்டரில் பார்க்கலாம். படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தர்புகா சிவா, அவரோட ஆர்ஆர் வந்து ஷெர்லக் ஹோம்ஸோட ஒரு ஒரிஜினல் ஆர்ஆரை கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஆர்ஆர். முக்கியமான இடங்களில் ஆர்ஆர் வந்து ஒரு பெரிய பங்கு இந்த படத்தில் வகிக்குதுன்னு சொல்லலாம். ஒரு பாட்டு அந்த பரதநாட்டியம் பாட்டு நல்லா இருக்குது, மற்ற பாட்டெல்லாம் ஓகே அப்படிங்கிற ரகத்தில் தான் இருக்குது. ஒரு ஜாலியாக போய் ஒரு வீக்கெண்டில் ஒரு படம் பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இந்த படத்துக்கு போடலாம். அடுத்த வாரம் இன்னொரு படத்தோடு சந்திக்கலாம். நன்றி.